பிக்கற வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி பங்குதும்பு செஞ்சா கூறு போடும் இசக்கார நம்ம பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் டாபிக் வந்து இன்றைய இயந்திர உலகில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சொந்தங்களை தேடி, வசதியான வாழ்க்கையை தேடி, உயிர் கொடுக்கும் நட்பை தேடி, கவர்ந்தெழுக்கும் காதலை தேடி, மன அமைதி தரும் நிம்மதியை தேடி, அறிவியல் உலகில் அழிவை தேடி, தொலைந்து போன நினைவுகளை தேடி, ஒன்றுமே புரியலை இந்த உலகத்தில். சில பேர் அப்படியுமே இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க திறமையாக அவங்களுடைய வாதத்தை இது உங்கள் மேடையில் எடுத்து வைக்க போகிறாங்க. ஏன் காதலி பேச்சுக்கும் பொண்டாட்டி பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, எடுத்தெறிஞ்சு பேசினா அவ காதலி, கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசினா அவ தான் ஏன் பொண்டாட்டி. மாமா, உங்க ஆத்துல நடக்கிறத நீங்க சரியா சொன்னேன். இங்க வெளியில என்ன நடக்குது? நாம பேசி அவ கேட்டா அவ காதலி, அவ பேசி நாம மட்டுமே கேட்டா அவ தான் மனைவி. உங்க அனுபவத்தை நீங்க சொன்னீங்க. ஒரு காலத்துல நானும் காதலிச்சேன். காதலிக்கும் போது ரொம்ப அளவா பேசினா என்னோட காதலி. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 1000 தடவை யோசிப்பா. இப்ப அவளா பேசிக்கிட்டு இருக்கா, நான் வாய மூடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்குள்ள கேட்டு பாருங்க, தெரியும். பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது தூக்கம் வருதான்னு கேட்டு பாருங்க. அவன் சொல்ற ஒரே பதில் என்ன இருக்கும்? துக்கம் பக்கத்தில் இருந்தா தூக்கம் எப்படி வரும்மா? பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா தூக்கம் வரலையா, புருஷன் பக்கத்துல இருந்தா ஒரு வீதிக்கே தூக்கம் வர மாட்டேங்குது அவங்க விடுற கொரட்டை சத்தத்துல. யார் வீட்டுக்கு பக்கத்தில் போகிற போது ஒரு குரல் கேட்டுது. அந்த குரலில் என்ன கேட்டுது? அப்பா சொல்ல 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 என்கிட்ட கொடுங்கடி. அப்படி கொடுக்க மாட்டீங்களா? என்கிட்ட கொடுத்துங்கடி. ஐயா அம்மா நான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? நான் இடம் யோசனை பண்ணேடா, அன்புக்காக குழந்தைகள்லாம் ஏங்கிட்டு இருக்குது. இது ஏங்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியில் இப்படி அன்பாக பேசினா எந்த குழந்தைகிட்ட ஏக்கம் வரப்போன்னு பார்த்தா உள்ள மெதுவாக எட்டி பார்க்குறேன், நாய் கூட பேசிட்டு இருக்காங்க. கரிநாள் கிளம்புற கிராஸ் பண்ணி போகிற பொழுது அறிவேட்ட நாயை இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன். ஏந்திரு குரல் கேட்போம். ஏன்னா நேற்று நான் அம்பா பேசுகிறேன் நாய்கிட்ட, நீங்கள் நாயை திட்டிட்டு இருக்கிறேன். உள்ளே எட்டி பார்க்குறேன், புள்ளைய திட்டிட்டு இருக்கிறான். திட்ட வேண்டிய நாயை கொஞ்சம் இருக்கிறான், கொஞ்சம் வேண்டிய புள்ளைய திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒன்றுமே புரியல இந்த மாதிரி குடும்பத்தை பார்க்குற போது. ஏன் பிஎஸ்சி எம்எஸ்சின்னு சொன்னீங்கன்னா அது வாழ்க்கை கல்வி. பிசிடி என்னன்னு தெரிஞ்சணும்னா அதுதான் ஏன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கல்வி. பினா பெர்த்து, டினா டெத்து, நடுப்புற இருக்கிற சி இருக்கேன் அதுதான் லைஃபுக்கு வேண்டிய சூஸ் அண்ட் சாய்ஸ். நீங்க பிசிடி என்னன்னு சொன்னீங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பிசிடி என்ன தெரியுமா? பி ஃபார் பார், டி ஃபார் ட்ரிங்க்ஸ், அந்த நடுவில் இருக்க பாருங்க சி, சி ஃபார் சேர்ஸுங்கயா. சார் நான் கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். கோவிலுக்கு ஒரு பையன் வந்தான். வந்தவனே, கடவுளே அந்த திவ்யா பிள்ளைய 4 வருஷமாக காதலிச்சுட்டு இருக்கிறேன், எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அவன் விடுவான். அவன் போனான், அந்த விட புள்ள ஒன்று வந்துச்சு. கடவுளே நான் திவ்யா பேசுகிறேன், 4 வருஷமாக தினேஷை காதலிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு வசதியாக ஒரு மாப்பிள்ளைய எங்கள் அப்பா அமெரிக்காவில் பார்த்துட்டான், எப்படியாவது தினேஷை கட் பண்ணி விட்டு அந்த மாப்பிள்ளையை சேர்த்து வச்சிடணும் கடவுளேங்கிறான். இது மாதிரி இருக்கிற பசங்களை பார்க்குற போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையா. சார் ஒரு நிமிஷம். சாமி, காதலை பற்றி பேசுகிறேன், காதலர்களை பற்றி பேசுகிறேன், கல்யாணம் ஆனவர்களை பற்றி பேசுகிறேன், கல்யாணம் ஆகாதவர்களை பற்றி பேசுகிறேன், இவ்வளோ பேசுகிறேலே நீங்கள் வீட்டில் எப்படி சாமி? வீட்டில் இருக்க என் ஆத்துக்காரி தொல்லை தாங்காம தான் இங்கே வந்து இருக்கிறேன். என் ஆத்துக்காரி மாதிரியே தொணன்னு கேள்வி கேட்டு கொன்னா நான் என்னையா பண்ண விடுறேன்? ஒன்றும் இல்லையா, உங்களை பற்றி எங்கள் அப்பா பெருமையாக சொல்கிறார் அப்படின்னா என்னை பற்றி பெருமையாக சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? அவ சொன்னா இல்லை உங்களை மாதிரி மாப்பிள்ளை அமையவே மாட்டார் அப்படின்னா நான் கேட்டேன், புழிகின்னு இருக்காதடி, என்ன மாதிரி மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேன்னு சொன்னால் உன் தங்கச்சிக்கு 3 பேருக்கும் ஏண்டி வெளியில் மாப்பிள்ளை பார்த்தாருன்னு கேட்டான். எங்கள் தாத்தாக்கு 16 மக்களையா. நான் கேட்டேன், பாட்டி தாத்தா என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு. அவர் சொன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கடலூரில் போலீஸில் வேலை பார்த்தாருன்னு. எப்பயும் வேலைக்கு போவாரா, எப்போவாவது வேலைக்கு போவாரான்னு கேட்டுக்கிறேன். அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்துலையா அவர்? ஏன்னா அங்கே முருங்கை அதிகம், அதனால தான் கேட்டேன்.
சாமி இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குறேலே வீட்டில் உங்க ஆத்துக்காரிக்கிட்ட எப்படி இருப்பீங்க? ஆத்துக்குள்ள ஆத்துக்காரோட இருந்தேன்னா அம்பி மாதிரி இருப்பேன். அவ தங்க 4 பேர் வந்தானா ரெமோவா மாறிடுவேன். அதை பார்த்துட்டு சண்டைக்கு வந்தா நான் அம்பியா மாறிடுவேன். இந்த ரோட்டில் பார்க்குற பொழுது ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஓடி வந்து உதவி பண்ணாட்டியும் பரவாயில்லையா, கழுத்தில் இருக்க காத்தைன்னு அங்கே கிடக்கிற ரூபா அந்த செல்லுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சில பேர் எடுத்துன்னு போகிறாங்க. அந்த இடத்துல மனித நேயத்தை பார்க்க முடியலையா. செய்தி என்னன்னு கேட்டால், கிணத்துக்குள்ளே ஒரு நாய் குட்டி போட்டு குட்டி உள்ளே விழுந்துருந்தது. மேலே பெரிய நாய் குலைச்சிது. பெரிய நாய் குலைச்சினா இப்போ ஓனரை பார்த்து குலைக்குது. திருப்பி இங்கே வந்து குலைக்கிறது. அந்த ஓனர் வந்து எட்டி பார்த்தான். அங்கே வெட்டி பார்க்குறது கூட குட்டி நாய் கிடந்தது. அது பக்கத்துலேயே நாகப்பாம்பு இருந்தது. அந்த நாகப்பாம்பை பார்க்குற பொழுது அந்த நாகப்பாம்பு வந்து குட்டியை பாதுகாப்பாக வச்சது, தண்ணிக்குள்ளே விழாமல். நான் கூட இப்போ சமீபத்தில் டிஸ்கவரி சேனலில் ஒரு மேட்ரு பார்த்தேன். இந்த நிறையா கேமராவில் அவங்கவுங்க வீடுகளில் ஷூட் பண்ணது இருக்க, அந்த மாதிரி சிலது ஹேண்டி கேமரா அதுலெல்லாம் அனுப்புவாங்க. அது ஒரு நாள் இந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்னென்னா, ஒரு தொட்டிக்குள்ளேருந்து ஒரு 2 மீன் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த மீன். இந்த நாய் குடுகுடுன்னு ஓடி வந்த நாய் எப்படி பார்த்தா அந்த மீன் 2 துடிச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா அது தண்ணி இல்லைன்னா அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்றுது. இந்த நாய் மூக்கில் அந்த தண்ணியை தள்ளி அந்த மீன் மேலே விடுது. அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்க்குது. ஆனால் அதுக்கப்புறம் அது முடியல. அந்த மீன் அப்படியே இதாகி போச்சுங்கும்போது இந்த நாயே ஒரு ரொம்ப சோகமாக அது முயற்சி பண்ணிச்சு, ஆனால் முடியல. அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி இந்த அறிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. யாராரோ வந்தாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்னத்தை சொல்லி என்னத்தை செய்ய நிம்மதி இல்லை, நிம்மதியே இல்லைங்க. பல்பம்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியல. நான் 4வது படிச்சு 5வது போறப்ப தான் பென்சில் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. பென்சில் சீவணும், பார்த்து சீவுமா, கையை சீவிக்குவா அப்படின்னு அந்த பென்சிலை சீவி கொடுத்தாங்க. 9வது படிக்கிறப்ப தான் எனக்கு இங்கூத்தி பேனாவிலேயே நான் எழுதி பழகினேன். ஆனா இன்னைக்கு என் பையன் ப்ரீ கேஜிலிருந்து எல்கேஜி போறான். அம்மா லெட்டு வாங்கி கொடு அப்படிங்கிறான். 1வது போறாரு, இங்கூத்துன்னு டப்பா. அது மாதிரி பள்ளிக்கூடத்துலயுமே நிம்மதி கிடையாது. இன்னைக்கு கல்யாணத்துலயாச்சும் நிம்மதி இருக்கான்னு பாத்தீங்களா ஐயா? கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை அடிச்சு தாய் மாமே சொந்த பந்தம் அங்காளி வங்காளி சொந்தக்காரங்களை வீடு வீடா போய் கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லி அந்த வெத்தலை பாக்கில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு மாம முறையா இருந்தா 101 ரூபா மொய் வச்சு அழைப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கு 51 ரூபா மொய் வச்சு அழைப்பாங்க. இந்த காலமெல்லாம் போயிருச்சு. இப்பெல்லாம் ஃபோன், அட மாமாவா பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துரு, எனக்கு நேரம் இல்லை, சொல்றேன்னு வருத்தப்படாத. நேரம் இருந்தா தான் போய் பத்திரிக்கையை வைக்கிறாங்க. அப்படி பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு வந்தா கூட பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போறப்ப 3 மண்டபம் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்திருக்கு. எது கல்யாண மண்டபம் தெரியல. வெளியில பேரை பார்த்து தான் உள்ள வந்தோம். உள்ள வந்தோடனே சொந்தக்கார யாரா இருக்காங்களா, மாமே மச்ச மூஞ்சி ஒருத்தரையும் காணோம். வெளியில பூதமாட்ட ஒருத்தனை மேக்கப் போட்டு நீத்தி வச்சு புசுன்னு வர்றவனுக்குலாம் தண்ணி அடிக்குது. அங்க போய் பார்த்தா நம்ம போய் நிக்கிறோமா அச்சதை போடுறோமானே தெரியல. ஐயர் தாலி கட்டி முடிச்சிடுறாரு. கல்யாண வீட்டுல பப்பே சிஸ்டங்கிற பேர்ல தட்டை எடுத்துக்கிட்டு நம்மளா போவோம். சோறு போடுங்க, அந்த பக்கம் ஒருத்தர் குழம்பு ஊத்துவாரு, இந்த பக்கம் ஒருத்தர் காய் வைப்பாரு, அந்த பக்கம் ஒருத்தர் பொரியல் போடுவாரு. அப்படியே லைனா நம்மளா போய் வாங்கி திங்கணும். இன்னைக்கு கல்யாண வீட்டுல நிம்மதி இருக்குதுங்களா? அங்கேயும் கிடையாது. நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா காதலிக்கிறப்ப அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருந்தோம். அது இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறைஞ்சு போச்சு. எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், நானும் காதலிக்கிறப்ப நீ சிக்குன்னு சிம்மரன் மாதிரி இருந்த, இப்ப நச்சு நமிதா மாதிரி இருக்க, இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்கிற. என் பையன் இன்னைக்கு தான் காலேஜில் போனேன். இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு முதல் நாள் விட்டுட்டு 2 நாள் கழிச்சு வந்தேன். 3ஆம் நாள் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன். என்னம்மா அப்படின்னு, அம்மா ஒரு பொண்ணு என்னை பார்த்து கண்ணடிச்சிருச்சு அப்படின்னு வந்து 2 நாளாக அழுத பையனை பார்த்துருக்கீங்களா வீட்டில்? 2 நாளாக அழுகிறேன். அப்புறம் போய் கேட்டா, கண்ணடிச்சா அழுகாத பையனை எல்லாம் காலேஜில் சேர்த்துனியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு அந்த பொண்ணு என்னையை பார்த்து கேட்கு. இப்படித்தான் பழமொழி சொல்லுவாங்க ஐயா கிராமத்தில். கதையாம் காரணமா, காரணத்தில் ஒரு தோரணமா, தோரணத்தில் ஒரு துக்கடாவில் ஒரு வக்கிப்பிள்ளை கொண்டு மாட்டுக்கு போட்டானா, மாடு அரைப்படி பால் கொடுத்துச்சான், பாலை கொண்டு பிள்ளையாரு குத்துறானா, பிள்ளையார் ஒரு தேங்காய் குடிச்சான், தேங்காய் உடைக்க கல்லுக்கு போனானா, கல்லடியில் பாம்பு கிடந்துச்சான், பாம்படிக்க தடிக்கு போனானா, தடியெல்லாம் சேரா கிடந்துச்சான், சேரு கழுவு தண்ணிக்கு போனானா, தண்ணியெல்லாம் மீனா கிடந்துச்சான், மீன் பிடிக்க வலைக்கு போனானா, வலையெல்லாம் அந்து கிடந்துச்சான், வலை வைக்க கொள்ளங்கிட்ட போனானா, கொள்ளனெல்லாம் செத்து போயிட்டான். இப்படித்தான் நாட்டில் நிம்மதியே இல்லாம நிறைய பேர் திரியிறாங்க ஐயா.
வாத்து புரியல, அசைற நாத்து புரியல, இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பான்னு புரியல, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு புரியல, அந்த ஆன்சர் மேனேஜருக்கு புரியுமான்னு புரியல, அவருக்கு அதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாருன்னு புரியல, அந்த சம்பளத்தை நாங்கள் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போக முடியுமான்னு புரியல, அப்படியே போனாலும் வீட்டுல பொண்டாட்டி இருப்பாளான்னு புரியல, அப்படியே பொண்டாட்டி இருந்தாலும் அவ சமைப்பாளான்னு புரியல, அவ சமைக்கிறத எங்களால சாப்பிட புரியல, அப்படியே நாங்க சாப்பிட்டாலும் எந்த டாக்டர்கிட்ட போறதுன்னு புரியல. இன்னைக்கு இருக்க பையனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண புரியல, அப்படியே லவ் பண்ணாலும் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க புரியல, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு நல்ல குழந்தை குட்டி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு புரியல, அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுன்னு புரியல, அப்படியே அட்மிஷன் வாங்கினாலும் வந்துட்டு அவனை எந்த காலேஜில் சேர்த்துறதுன்னு புரியல, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு புரியல, எந்த அரசியல்வாதியை நம்புறதுன்னு புரியல. ஆக மொத்தத்துல ஒண்ணுமே புரியல உலகத்துல. எனக்கு ஒன்று புரியல, உன்னையெல்லாம் ஏன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னு புரியல. பாவம் அவர் வீட்டில் என்ன பாடுபடுவார்னு நினச்சி பார்க்குறேன், சத்தியமாக புரியல. வீடு கட்டுற வேலை கொஞ்சம் குறையா இருந்துச்சு சார், அதுக்கு கம்பி வாங்குறதுக்கு கடைக்கு போனேன். சார் கம்பி கொடுங்கன்னு கேட்டேன், புரியல, என்னையவே பார்த்தாரு. மச்சான் மறந்துடாதீங்கன்னா கடகடன் கம்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இரும்பு கம்பிக்கும் நடிகை நமிதா விளம்பரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதனால தான் சார் சொல்றேன், ஒண்ணுமே புரியல உலகத்துலன்னு சொல்லிட்டு. காய்கறி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கேன் சார், ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வருது அங்க இருந்து. அந்த பொண்ணுகிட்ட அந்த பசங்க வந்து அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு 2 பசங்க பேசிட்டு நிக்கிறானுங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், மச்சான் உன் லவ்வர் அழுதுகிட்டே வருதுடா அப்படின்றான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், மாப்பிள்ள காவேரி தண்ணீரும் பொண்ணுங்களோட கண்ணீரும் ஒரே மாதிரி, எப்ப வரும்னு தெரியாது, ஆனா வர்றப்ப கண்டிப்பா பிரச்சனையோட மட்டும்தான்டா மச்சான் வரும்ன்றான். காலேஜ் பையனை கூப்பிட்டு, தம்பி உன்னை விட சின்ன பசங்களுக்குலாம் உனக்கு வாழ்க்கையில உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த தத்துவத்தையோ இல்ல உனக்கு தெரிஞ்ச இலக்கியத்தையோ சொல்லுடான்னு. தத்துவமே சொல்றேன்கான்னா. சரி சொல்லுடா அப்படின்னு. தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, பொண்ணுங்க பின்னாடி போனா முன்னாடி வரும் தாடி, ஹோட்டல்ல இருக்கிறதோ மசால் வடை, பொண்ணுங்க பின்னாடி எங்களை வர வைக்குது அவங்க ரெட்டை ஜடை, ஆடிக்கு பின்னாடி ஆவணி, எங்க தண்ணிக்கு பின்னாடி தாவணின்றான். இதாவது பரவாயில்ல சார், கடைசியில சொன்னான் பாருங்க, டாஸ்மார்க் போர்டோ பச்சை, பொண்ணுங்க பின்னாடி நாங்க போனா எடுப்போம் பிச்சை, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சோம், நாங்க போறோம் பாருங்க, அதுதான் வந்துட்டு உச்சம் அப்படின்றான். இன்னைக்கு இருக்க பயப்புள்ள இப்படியெல்லாம் தத்துவம் சொல்லி கொடுத்துச்சுன்னா ஏதாவது புரியுமா சார் எங்களுக்கு? காலேஜ் பையன் தான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்கலான்னு போனேன் சார். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஹலோ டாக்டர் எங்க இருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு. எப்ப சார் உங்களை வந்து பார்க்கலான்னு கேட்கறேன். அவர் சொல்றாரு, பவானி எப்ப வேணா வாமா, ஆனா வர்றப்ப கண்டிப்பா ஃபீஸோட வாமான்றாரு. இப்படிப்பட்ட டாக்டர் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாருன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அதனால தான் சொல்றோம், ஒண்ணுமே புரியல உலகத்துலன்னு. இன்னைக்கு ஷோரூம்ஸ்க்கு போங்க, உயிர் இல்லாத பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா உயிரோட இருக்க நம்ம மனுஷனுக்கு இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனால நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போக முடியல. சார் நான் இவ்வளோ பெரிய சாரி கட்டியிருக்கேன், இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 750 ரூபாய். ஆனா ஃபேன்சி ட்ரெஸ்ன்றாங்க, ஒரு அடி இருக்கிற ட்ரெஸ்ஸோட விலை 35,000க்கு மேல இருக்கு. இது என்ன ஆடை சுதந்திரமா இல்ல பணப்பெருக்கமானே எனக்கு புரியல சார். அதனால தான் சொல்றேன், ஒண்ணுமே புரியல உலகத்துலன்னு. மழை நீர் தான் 99% சுத்தமானதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மழையில நனைஞ்சா இன்னைக்கு நமக்கு காய்ச்சல் வந்துருது. மழை தண்ணி சுத்தம் இல்லையா, மனுஷன் சுத்தம் இல்லையான்ற வந்துட்டு எதுவுமே புரியல சார் எனக்கு. 70வது சுதந்திர தினம் கொண்டாடுறோம், அதை 7 அடுக்கு பாதுகாப்போட கொண்டாடுறோம். அப்ப இது சுதந்திர நாடுன்றோம், இந்த சுதந்திரம் என்னன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல சார். வாழ்க்கையில கணக்கு போட்டு பார்த்தோம்னா, கூட்டி பார்த்தாலும் சரி, கழித்து பார்த்தாலும் சரி, பெருக்கி பார்த்தாலும் சரி, வகுத்து பார்த்தாலும் சரி, விடைன்னு ஒன்று கிடைச்சா அது நிம்மதியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? பெங்களூர்ல ஒரு தெருவில் 2 நாளா ஒரு வீடு பூட்டி கிடந்துச்சு. தெருவில் உள்ளவங்கலாம் ஒரே ஆச்சரியமா பதற்றமாக போய் பார்த்தா, அங்க உள்ள போய் பார்த்தா அந்த கணவனும் மனைவியும் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அவங்களுக்கு கடன் தொல்லையா, இல்ல நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களா, இல்ல குழந்தைகளால நிம்மதியா, இல்ல உறவினரால நிம்மதி கெட்டு போச்சா, எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரே ஆச்சரியம். போலீஸ்காரங்க 1 வாரம் கழிச்சு அந்த வீட்டை சோதனை போட்ட போது அங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க அந்த தம்பதிகள்.
அதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் வியப்பாகவும் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம், அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சிட்டோம், சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டோம், எல்லாத்தையும் நிம்மதியாக அந்த உலகத்தை பார்த்துட்டோம். இன்னொரு உலகம்னு ஒன்று இருந்தா அந்த உலகத்தை பார்க்க நாங்கள் இப்போவே தயாராகிட்டோம்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன இந்த உலகத்தில் தேவை? மன அமைதியை தரும் நிம்மதியைத்தானே தாங்க தேடி போகிறாங்க. எங்க ஊர்ல 4 நண்பர்கள் இருக்காங்க சார். 4 பேரும் ஒன்னாதான் படிச்சாங்க, ஒன்னாதான் ஊரை சுத்துவாங்க. அதுல பாருங்க, ஒருத்தருக்கு மட்டும் படிப்பு ஏறல. அவர் சொன்னாரு, டேய் என்னால படிக்க வரல, நான் ஜேசிபி ஓட்ட போயிடுறேன்னு சொன்னாரு. ஆனா மத்த 3 பேத்துக்கு ஒரு கனவு இருந்தது சார். ஒருத்தருக்கு டாக்டர் ஆகும், ஒருத்தருக்கு கலெக்டர் ஆகும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணும்னு இருந்ததுங்க சார். ஆனா அவங்க குடும்பத்துல படிக்க வைக்க முடியல. உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீ எல்லாம் படிச்சு என்னத்த சாதிக்க போற, அவன மாதிரி ஜேசிபி ஓட்டு, பணமாவது வரும்னு சொன்னாங்க. உடனே இவங்களும் சேர்ந்து அந்த நண்பரை போய் பார்க்கறாங்க. நானும் வரேன்டா உன் கூட அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர் சொன்னார், சார் உங்க அப்பா அம்மாவால தான் படிக்க வைக்க முடியல, என்னால படிக்க வைக்க முடியும்னு சொல்லி அவர் படிக்க வைக்கிறாரு சார் அவங்க நண்பர்களை. ஒருத்தர் டாக்டருக்கு சைனாவிலையும், இன்னொருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுலயும், இன்னொருத்தர் ஐஏஎஸ் ட்ரைனிங்காக சென்னையிலையும் படிச்சிட்டு இருக்காங்க சார். தனக்கு ஒரு துணை வந்தா அவங்கள படிக்க வைக்க முடியாம போயிருமோ, அவங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போயிருமோன்னு சொல்லி தனக்கு கூட ஒரு துணையை தேடிக்காம 30 வயது வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்கள படிக்க வச்சிட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி நட்பை தேடி தானே சார் நாங்களும் போயிட்டு இருக்கோம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா கிடையாது. எங்க அம்மாவோட வாழ்க்கையே 1 மாத காலம்தான். எங்க அம்மாவுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது. எங்க அம்மாவுக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் நீ என்ன வச்சு அவளை வச்சு வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டியும் தாத்தாவும் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததோட எங்க அம்மாவுக்கு நிறைய வரன்கள் தேடி வந்தாங்க. ஆனா எங்க அம்மா எதையுமே ஏத்துக்கல. காரணம், என்ன வளர்க்கணும்னு சொல்லியும் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்க சார். அப்படி இருக்கும் போது 2010ல எங்க அம்மாவுக்கு வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சு வெளியில வந்தாங்க. அது வரைக்கும் ஒரு சிறை கைதியா எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட வேலை செய்யறாங்க நண்பர்களா வந்து தோள் கொடுத்தாங்க சார். இன்றைய அளவுக்கு எங்க அம்மாவும் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கு காரணம் உயிர் கொடுக்கும் நட்பு தான் சார். இன்றைய சூழலில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டத்திலையும் வந்து யார் வேணாலும் பேசலாம், நான் அதையும் பதிவு பண்ணிக்குவாங்க. ஐயா, நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதம் அவுட்டிங் போகிறது வழக்கம் ஐயா. அப்படி ஒரு தடவை நான் போனப்போ முதியோர் இல்லத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் என்னை ரொம்ப இது பண்ணாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் போனோங்கய்யா. அங்கே போனால் ஒருத்தரும் அவங்க கண்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க சோகம் தெரியுதுங்கய்யா. அவங்கள்ட்ட போய் சரி இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தலாம், இவ்வளோ நாள் அவங்க சோகத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்களோட குழந்தைங்க மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக போனோங்கய்யா. அப்படி நாங்கள் போனப்போ அங்கே இருக்க ஒவ்வொரு முதியவரும் சொல்கிறாங்க, என் அப்பா, என் பேத்தி, என் பேரன், என்னோட பிள்ளைங்க இவங்க கூட ஒரு நாள் நான் சாப்பிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாலே போதும், நான் அன்னைக்கே கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு ஒருத்தரும் இதை தாங்க ஐயா சொன்னாங்க. அவங்க அன்னைக்கு எதைங்க ஐயா தேடி போனாங்க? அன்பான சொந்தங்களை தானங்க ஐயா தேடி போனாங்க. அதனால அது வந்து அன்பான சொந்தங்களை தாங்க ஐயா தேடி போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது காலேஜ் போற பையன் பாடத்தை படிக்கிறானா இல்லையோ, காதல்ங்கிற பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிடான். எப்படி கவிதையா, உன் தாவணிக்கு ஏன் இத்தனை குறும்பு, காற்றடித்தால் படபடைக்க வேண்டியதானே, அதை விட்டு விட்டு என்னை ஏன் கை காட்டி அழைக்கிறதுங்கிறாங்கய்யா. அட இதுவாவது பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா 6வது படிக்கிற பையன்ல இருந்து காதல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன எழுதுறாங்கய்யா, பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, நான் உன்னையே சுற்றி வரட்டுமா அப்படிங்கிறாங்கய்யா. அதாவதுங்கய்யா, எக்ஸாம்ல பசங்க எழுதுறதுக்கும் பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதாவது எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா பக்கம் பக்கமா எழுதுவோம். ஆனா பொண்ணுங்கிட்ட அதை பேசணும் இதை பேசணும்னு நினைச்சு போயிட்டே இருப்போம். பக்கத்துல போவான், ஒரு வார்த்தை கூட வராது, அப்படியே திரும்பி வந்துடுவான். இப்படி தாங்க வீட்டில் நேற்று போயிட்டு இருக்கேன். எங்க அத்தை ஒன்று போன்ல சிரிச்சு நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்துச்சு. நான் பக்கத்துல போறேன், சத்தமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி போய் திரும்பி பார்க்குறேன், சனியும் போயிடுச்சு சொல்லு அப்படிங்கிறாங்கய்யா. இந்த மாதிரி இன்னைக்கு காதலை தேடி தாங்கய்யா போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சிறப்பாக பேசினாங்க. ஸோ இன்றைய இயந்திர உலகில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்
அன்பான சொந்தங்களை தேடி, வசதியான வாழ்க்கையை தேடி, உயிர் கொடுக்கும் நட்பை தேடி, கவர்ந்திழுக்கும் காதலை தேடி, மன அமைதி தரும் நிம்மதியை தேடி, அறிவியல் உலகில் அழிவை தேடி, தொலைந்து போன நினைவுகளை தேடி, ஒன்றுமே புரியல இந்த உலகத்தில். இவ்வளோ டாபிக். உணவுக்காக மட்டுமே ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல் 79 கோடி 50 லட்சம் பேர். அதே மாதிரி 5 வயசு கீழே வந்து இந்த சாப்பாடு இல்லாமல் இறக்கிறது குழந்தைங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 31 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க. பசியோடையே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறது 6 கோடியே 60 லட்சம் பேர். உலகம் முழுக்க அனாதை குழந்தைகள் 14 கோடி, இந்தியாவில் மட்டும் 2 கோடி. அப்புறம் உலகம் முழுக்க காதல் தோல்வி 82%, இந்தியாவில் வந்து 77%. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எப்படி பார்த்தாலும் அதாவது எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொருளாதார தட்டுப்பாடு மெயின் பிரச்சனையாக இருக்குது. அதனால் எல்லாருமே அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு, அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பணத்தை தேடி தான் இருந்துகிட்ருக்கு. அதுதான் அப்பட்டமான உண்மை. ஏன்னா அது இருந்தால் தான் எதுவுமே நடக்கும், அது இல்லைன்னா வேறு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது. எனக்கு இது எல்லாத்த விட எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட எதை தேடி நாம் ஓடணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது மனிதநேயத்தை தேடி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நபிகள் ஒரு வீட்டு வாசலில் ஒரு 10 பேர்த்து கூட உட்காந்துருந்தார். அப்போ ஏதோ ஒரு பிணம் ஊர்வலம் அப்படி ரோட்டில் வந்தது. உடனே நபிகள் அது வர்றதை பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்து அப்படி நின்னார். கூட இருந்த நண்பர்கள்லாம் வந்தாங்க. ஐயா, அவர் வந்து நம்ம இஸ்லாமியர் இல்லை, ஏன் நீங்கள் வந்து அவருக்கு எழுந்து வந்து கொடுத்து மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் இஸ்லாமியர் இல்லை, ஆனால் மனிதர் தானே, நம்மளும் மனிதங்க தானே. என்னென்னா மனிதன் மதிக்கணும், அந்த மனிதநேயம் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பணம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் கரெக்டு. வசதியான வாழ்க்கை, அவர் கூட நிறைய பழைய நினைவுகளை தொலைச்சிட்டாருன்னு சொல்லி பேசினாங்க. பட் எல்லாமே வந்து என்னென்னா, மனிதநேயம் இருந்து விட்டால் இது எல்லாமே வந்துடும். அதனால் மனிதநேயத்தை வளர்ப்போம்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.